இங்க இவங்க அம்மா இருந்துட்டு ஒரு தடவை சமைக்கும்போது இருந்துட்டு அவன் கண்ணு முன்னாடி இருந்துட்டு ஒரு நம்பர் இருந்துட்டு ஷோ ஆயிட்டே இருக்கு. கடையில இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு அந்த நம்பர் இருந்துட்டு அவன் கண்ணுக்கு தெரியுதுல்ல. அவங்க அம்மா செய்யறத சாப்பிட்டா மட்டும் அந்த நம்பர் இருந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்க அம்மா சமைச்சதை ஒரு தடவை சாப்பிடும்போது இருந்துட்டு அந்த நம்பர் இருந்துட்டு கம்மியாகிட்டே போயிட்டே இருக்கு. அதனால அவன் கண்ணுல தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்லயும் பார்த்தா அது நார்மல் தான் வருது. திரும்பவும் அவங்க அம்மா செய்யறத சாப்பிட்றான் இருந்துட்டு அந்த நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அப்பதான் தெரியுது அது இருந்துட்டு இல்யூஷன் இல்லை, அது நிஜமாலுமே நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்ட்டு. ஒரு நாள் நைட் இருந்துட்டு அவன் கனவுல இருந்துட்டு அவங்க செத்து போன அப்பா இருந்துட்டு வராங்க. இந்த நம்பர் இருந்துட்டு உங்க அம்மா இருந்துட்டு எப்ப சாக போறாங்கன்னு சொல்லி தெரியறதுக்காக தான் இந்த நம்பர் இருந்துட்டு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க. அது எப்ப ஜீரோக்கு வருதோ அப்ப இருந்துட்டு உங்க அம்மா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அப்பா அதை சொன்ன உடனே இவன் எந்திரிச்சிடறான். அதனால அவங்க அம்மாவை இருந்துட்டு எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செய்யறதை சாப்பிடாம அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் கடையில கூட்டிட்டு போய் சாப்பிட்டே இருக்கான். எல்லா நாளும் இருந்துட்டு வேற வேற கடைக்கு போய் சாப்பிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இருந்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு சொல்லிடுறாங்க, இது ரொம்ப செலவாகுது, என்னால் இருந்துட்டு சமாளிக்க முடியல அப்படின்ட்டு. உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால வேற ஒரு ஐடியா யோசிக்கிறான். அவன் காலேஜ் இருந்துட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம்னு சொல்லி வேற ஊருக்கு இருந்துட்டு அப்ளை பண்றான். ஒரு நாள் லீவுக்கு வரும்போது இருந்துட்டு அவங்க அம்மா செய்யறத சாப்பிடாம கடையில வாங்கி சாப்பிட்டு ரூம்குள்ள போயிடுறான். கொஞ்ச நாள்லயே இருந்துட்டு அவன் டிகிரி வாங்கிடுறான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுறான். அவன் மெரிட்ல பாஸ் ஆகி இருந்துட்டு அவங்க அம்மாக்கு இருந்துட்டு சந்தோஷமே இல்லை, ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட் மட்டும் அவங்க அம்மா செஞ்சதை சாப்பிடலாம்னு சொல்லி இருந்துட்டு அவன் சாப்பிட்டு இருக்கான். அந்த கவுண்ட் இருந்துட்டு இப்போ அதே நம்பர்லயே தான் இருந்துட்டு இருக்கு. 15 வருஷம் கழிச்சு இருந்துட்டு அவனுக்கு ரொம்ப வயிறு வலி எடுக்குது. அதனால என்னாச்சுன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் பார்த்தா அவனுக்கு ஸ்டொமக்ல இருந்துட்டு கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இனி நீ 3 மாசத்துக்கு தான் உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால இனி இருக்க எல்லா டைமே அவங்க அம்மா கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா கூட தங்கி இருக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா செய்யற சாப்பாடை தான் இருந்துட்டு சாப்பிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பரும் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. கடைசியா அவங்க அம்மா செஞ்ச சூப்பர் இருந்துட்டு சாப்பிடும் போது இருந்துட்டு அந்த நம்பர் 2ல இருந்து 1க்கு வருது. உடனே அவன் சர்ஜரிக்கு இருந்துட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லி சம்மதிக்கிறான். அவனை ஃபைனலா இருந்துட்டு சர்ஜரி ரூமுக்கு இருந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது அவங்க அம்மா இருந்துட்டு அவன் கையை இருந்துட்டு இருக்குமா பிடிச்சிட்டு உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் ரொம்பவே பயப்படுறான், நம்ம கண்டிப்பா இருந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிசயமா இருந்துட்டு அவன் பொழைச்சாரான். டாக்டரே இருந்துட்டு எப்படி இவன் பொழைச்சா, மிராக்கிளா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. கொஞ்ச நாளே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண உடனே அவன் இருந்துட்டு அவங்க அம்மாக்காக இருந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான். கவுண்ட் டவுன் பார்த்தா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கு அவங்க அம்மா சாப்பிட. அப்பதான் அவனுக்கு புரியுது அவன் கையால இருந்துட்டு அவங்க அம்மாக்கு செஞ்சு சாப்பிடும் போது இருந்துட்டு அந்த கவுண்ட் டவுன் ஏறுது. அவங்க அம்மா செய்யறதே இருந்துட்டு இவன் சாப்பிட்டே இருக்கும்போது கவுண்ட் டவுன் கம்மியாயிட்டே இருக்குன்னு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இருந்துட்டு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.